सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. शब्ददर्शनात् शक्ति संस्काराच्च अर्थस्वतो अगत्यत्वोऽस्ति. என்ன ஒரு கேள்வி விசாரம் என்னன்னா, சப்தத்தை கேட்ட உடனே நமக்கு அர்த்த ஞானம் வருது. பாட்டுக்கு கேட்கும் போது ஒவ்வொரு பதத்தையும் கேட்ட உடனே அந்த பதத்துடைய அர்த்தம் நமக்கு உடனே குறிப்பிட்டே போகுது. அந்த அர்த்த ஞானம் எப்படி வருது? மரணமா? அது மரணம்னு சொன்னா அது எப்படி மரணமாகும் அப்படின்னு பல கேள்விகளையும் கேட்க வர முடியாதுங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்தது. பதத்தை கேட்ட உடனே அர்த்தம் ஞாபகத்துக்கு வர முடியாதுங்கிற மாதிரி ஒரு பக்கம் பண்ணினேன். இப்போ வரலாம்னு உடனே சொல்ற ரெண்டு வேணும். வாக்கியத்துல உள்ள பதத்தை கேட்டு அர்த்தம் இவனுக்கு புரியணும்னு சொன்னா அந்த இடத்துல ரெண்டு வேணும். சப்த தரிசனாத் சக்தி சம்ஸ்காரா. சப்த தரிசனம் சக்தி சம்ஸ்காரா. உபூத்தாங்கிறது சேர்க்கணும். உபூத்த சக்தி சம்ஸ்காரா. இது ரெண்டு இருந்தால் பதத்தை கேட்ட உடனே அர்த்தம் புரியும். அப்படின்னா எனக்கு சப்தத்தை கேட்கணுங்கிறது நல்லா தெரியுது. வாக்கியத்தில் உள்ள பதம் நமக்கு தெரிஞ்சாதான் அதுக்கு அர்த்தம் ஞாபகத்துக்கு வரும். பதமே தெரியலன்னா அர்த்தம் ஞாபகத்துக்கு வராது. அது புரியுது. சக்தினா என்ன? சக்தி சம்ஸ்காரம் என்னன்னா இந்த பதத்துக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு முன்னாடி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். பதத்துக்கும் பதார்த்தத்துக்கும் உள்ள சம்பந்தத்துக்கு சக்தி இருக்கு. அந்த சக்தி லட்சணம்லாம் சொல்றாங்க இல்லையா? சக்தின்னு சொன்னா நேரடியான சம்பந்தத்துக்கு சக்தி இருக்கு. கொஞ்சம் பரம்பரா சம்பந்தமா இருந்தால் லட்சணம் இருக்கு. உதாரணம் கங்கா அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? ஒரு நதி. வேற அர்த்தம் கங்காயாம் கோஷகா. கங்கையிலேயே அந்த இடையர்களுடைய குறிச்செல்லாம் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த கங்கானா என்ன? கங்கா தீரம்னு அர்த்தம் இருக்கு. அந்த கரையிலே இருக்குன்னு சொல்றது ஒரு கங்கையிலேயே இருக்கு. இந்த இடத்துல அந்த கங்காங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்கலாம்? தீரம்ங்கிற அர்த்தம் எடுத்துக்கணும் இல்லையா? ஆனா அதை எப்படி எடுத்துக்கிறது? கங்காசப்தத்துக்கு தீரத்தோடு சம்பந்தம் என்ன சம்பந்தம் இல்லை, நேரத்துக்கு சம்பந்தம் இல்லை. கங்காசப்தத்துக்கு அந்த பிரவாகம் நதியிலே நதிக்கும் நேரடியான சம்பந்தம், அந்த நதிக்கும் தீரத்துக்கும் சம்பந்தம். அந்த கங்கையுடைய கரையிலான கங்கையுடைய கரைன்னு சொன்னா அந்த கரைக்கும் கங்கைக்கும் உள்ள சம்பந்தம் இருக்கு. அந்த கங்கை இதுதான் இந்த கங்காசப்தத்துக்கு அர்த்தம். இப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும்? கங்காங்கிற இந்த சப்தத்துக்கும் நதிக்கும் உள்ள சம்பந்தம் நேரடியான சம்பந்தம், நதிக்கும் கரைக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் நேரடியான சம்பந்தம், கங்காங்கிற பதத்துக்கும் அந்த நதி கரைக்கும் உள்ள சம்பந்தம், நடுப்புற அந்த கங்கையை வச்சு ஏற்பட்ட சம்பந்தம். இது பரம்பரா சம்பந்தம். இந்த சம்பந்தத்தை தான் லட்சணம். இந்த மாதிரி எவ்வளவு நீட்டமா கொண்டு போகலாம். இது சக்தி லட்சணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சக்தி ஞானம் முன்னாடி இருந்ததுன்னா, முன்னாடி இருந்து அதனுடைய சம்ஸ்காரம் இருக்கணும், மறந்து போயிடக்கூடாது. அந்த சம்ஸ்காரம் சரியா இருந்ததுன்னா பதத்தை கேட்ட உடனே அர்த்தங்கிறது ஞாபகத்துக்கு வரும். அர்த்த ஞானம். இதுல ஒரு தோஷமும் இல்லை. இதுல ஒரு தோஷமும் இல்லைன்னு சொல்றேன். நான் ஏகப்பட்ட தோஷம் சொன்னேனே, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாமா? அது சொல்றார். இதுக்கும் அந்நியத்திர இத்தியாதினா அசத்து 37வது பக்கத்துல பாருங்க. கீழேந்து 2வது வரி. அந்நியத்திர ஸ்மாரக ஸ்மாரியயோகோ சாதிருஷ்ய விரோத காரியகாரணம் காவாதி சம்பந்தாந்தர நியமா சப்தார்த்தயோ தலசாவா. ஒரு வரி உன்னை பார்த்து இன்னும் ஒண்ணு ஞாபகத்துக்கு வரணும்னு சொன்னால் அந்த ஒண்ணுக்கும் இன்னொன்னுக்கும் மத்தியில பல காரணங்கள், பல சம்பந்தங்கள் இருக்கணும். என்ன சம்பந்தம்? சதிருஷமாக இருக்கணும். சாதிருஷ்யம் இருக்கலாம், ஏதாவது ஒரு சம்பந்தம் சாதிருஷ்யமா இருக்கலாம், ரெண்டும் விரோதம் இருக்கலாம், காரியகாரண பாவம் இருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம்.
அது இருந்தால் உன்னை பார்த்து ஒன்ன தெரிஞ்ச உடனே இன்னொன்னு ஞாபகத்துக்கு வரும். உன்னை பார்த்த உடனே இன்னொன்னு ஞாபகத்துக்கு வரணும்னா அந்த ஒண்ணுக்கும் இன்னொன்னுக்கும் ஞாபகம் வர வேண்டிய இன்னொன்னுக்கும் மத்தியில ஒரு ஆதர்ஷம் அல்லது விரோதம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கு. இப்ப சப்தத்தை கேட்ட உடனே அர்த்தம் ஞாபகத்துக்கு வரணும்னா சப்தத்துக்கும் அந்த அர்த்தத்துக்கும் என்ன ஆதர்ஷம் இருக்கா, இல்ல விரோதம் இருக்கா, காரிகாரண பாவம் இருக்கா, என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சப்தமும் அர்த்தமும் சதுசமா இருக்குன்னு சொல்லலாமோ சொல்லுங்க. எப்படின்னா உலகா அப்படின்னு வெள்ளம் அப்படின்னு வெள்ளம்ங்கிறது சிரிக்கும் இல்லையா, ஆனா வெள்ளங்கிற சப்தம் சிரிக்குமோ சிரிக்காதே. உலகான்னு சொன்னா வாயு சிரிப்பு வரலையே அப்படின்னாச்சு அந்த சப்தத்துக்கும் அந்த அர்த்தத்துக்கும் ஒரு சாதிஷம் இருக்கு. அக்னின்னு சொன்னா அக்னி எரிக்கும், ஆனா அக்னிங்கிற அந்த சப்தம் இருக்குமோ இருக்காது. அப்ப எதை வச்சு சாதிஷம் சொல்றது? அதனால சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் ஒன்றும் சாதிஷம் கிடையாது. அப்படி இருக்கிறது சப்தத்தை கேட்டு எப்படி அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும்? அல்லது விரோதம் இருக்கா? விரோதம் இல்லை. காரிகாரணம் இருக்கா? இல்லை. ஆக ஒன்றை கேட்டு இன்னொன்னு வரணும்னா அது ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு சம்பந்தம் இருக்கணுமே. என்ன சம்பந்தம் இருக்கு? எப்படி படத்தை கேட்ட உடனே அர்த்தம் ஞாபகத்துக்கு வரலாம் கேள்வி கேட்கணும். அதுக்கு இவர் சொல்றார் தலசத்து கேள்வி கேட்கறத பார்த்தா சரியா இருக்கும் போல இருக்கும், ஆனா கேள்வி தப்பா. அது வெறும் பிரதிவாதியுடைய புத்திக்கு ஒரு மோகத்தை ஏற்படுத்தப்படி இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு நியாயசாஸ்திரத்துல யாத்தியுத்தரம் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடாது. எப்படி பிரச்சனை பண்ணணுங்கிறதோ அவர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இந்த மாதிரி தான் கேள்வி கேட்கலாம், இந்த மாதிரி கேள்வி கேட்டா அதுக்கு சரியான பதில் வராது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம மலையில புகை வரத பார்த்தோம்னா அந்த மலையில நெருப்பு இருக்குங்கிறத அனுமானத்தால கண்டுபிடிச்சிருவோம். என்ன கண்டுபிடிச்சா அக்னி இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். எதை வச்சு கண்டுபிடிச்சா புகை வரத வச்சு கண்டுபிடிச்சோம். இந்த இடத்துல மலையில அக்னிங்கிறது சாத்தியம் ஏதுவாக அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சாதனமா இருந்த ஏது என்னன்னா புகை இது எல்லாரும் பிரசித்த விஷயமோ நீ இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா என்னுடைய கேள்விக்கு புகை இருந்தாலும் அக்னி இருக்கும் அப்படின்னு சொல்றையே, அதுக்கு உதாரணமா நீ காமிக்கிறது எதுன்னு கேட்டா மகாநகம் சமையல் பாடசாலையை காமிக்கிறது. அந்த இடத்துல புகையும் வருது தெரிஞ்சு வருது. நான் என்ன கேட்கிறேன், இந்த பருவத்தத்துல நீ அக்னி இருக்குன்னு அனுமானம் பண்றது, பருவத்தத்துல இல்லாத அக்னிய பருவத்தத்துல இருக்குன்னு அனுமானம் பண்றீங்க, பருவத்தத்துல உள்ள அக்னிய பருவத்தத்துல இருக்குன்னு அனுமானம் பண்றீங்க. அக்னிங்கிறது எல்லா அக்னியுமே மொத்தமா நான் எடுத்துட்டு அதை ரெண்டு வகையா பிரிக்க முடியும். பருவத்தத்தில் உள்ள அக்னி, பருவத்தத்தில் இல்லாத அக்னி. இது மூணாவது விஷயம் சொல்ல முடியாது. எல்லா அக்னியும் இதுக்குள்ள அடங்கிது இல்லையா? நீ பருவத்தத்துல இருக்குன்னு சொல்றீங்க, அது பருவத்தத்தில் உள்ள அக்னியா பருவத்தத்தில் இல்லாத என்ன பதில் சொல்லலாம்? இருக்கு பருவத்துல இருக்கிற அக்னியை தான் நான் அனுமானம் பண்றேன் அப்படின்னு சொன்னா அப்ப சொல்லிட்டு அந்த பருவத்தத்துல உள்ள அக்னி மகாநகத்துல இருக்கோ கிடையாது. அப்ப இதை போய் நீ அனுமானமா திருஷ்டாந்தமா சொல்ல முடியும். இந்த அனுமானத்துக்கு நீ மகாநகத்தை காமிக்கிறாரு பாரு, அதுபடிதான் இருக்கு. அங்க இருக்கிற அக்னி பருவத்தத்துல இல்லாத அது வேற அக்னி, பருவத்தத்துல உள்ள அக்னி இல்லையே. பருவதத்துல இல்லாத அக்னியை நான் அனுமானம் பண்றேன் அப்படின்னு சொன்னா பருவதத்துல இல்லாத அக்னி எப்படி பருவதத்துல அனுமானம் பண்ணலாம்? பருவதத்துல இருந்தா அது பருவதத்துல இல்லாத அக்னியா எப்படி இருக்க முடியும்? தப்பு. ஆக பருவதத்துல அக்னி அனுமானம் பண்ணினதே தப்பு அப்படின்னு சொன்னால் கேள்வி ஏதோ பிரமாணமா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இந்த கேள்வி நீ சொல்லும் போது பருவதத்துல அக்னி இருக்கு அப்படின்னு அவன் எப்படி அனுமானம் பண்ணினானோ அதை வாயான்னு சொல்லிவிட்டான் இல்லையா? பருவதத்துல அக்னி இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்ணி சொன்னானா, இல்ல பருவதத்துல உள்ள அக்னி இருக்குன்னோ பருவதத்துல இல்லாத அக்னி இருக்குன்னோ சொன்னானோ? பருவதோ பருவமா மகாநகரம்னு சொல்றீங்க. மகாநகரத்துல பார்க்கும்போது அக்னி இருக்கு பூமி இருக்குன்னு சொன்னான்னு தவிர பருவதத்துல உள்ள அக்னி பருவதத்துல இல்லாத அக்னி எல்லாம் பிரிச்சு அவன் அப்படி இருக்கும்போது அவன் போய் இப்படி கேட்க அக்னிங்கிறது எங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கு, தூமங்கிறது எங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கு. அதனால தூமம் இருக்குன்னா அக்னி இருக்கு. அது பருவதத்துல இருந்ததுன்னா அது பருவதத்துல உள்ள அக்னியா, வேற இடத்துல இருந்ததுன்னா வேற இடத்துல இருக்கிற. இது நிச்சயமாக கேள்வி கேட்கறது தப்பானது. அதே மாதிரிதான் இந்த தப்பு.
இதுக்காக அவர் பிரதிப்பிரச்சனம் பண்றாரு. மறுபடியும் அவனை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. அந்நியத்திரைவ சப்தேவி சாதிருஷ்யாதிகம் அப்சுதேய வைக்கின்றதே. சப்தத்தை கேட்டா அர்த்தம் ஞாபகத்துக்கு வரணும்னா சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் என்ன சாதிருஷ்யமா இருக்கு, விரோதமா இருக்கு, காரிகாரண பாவமா இருக்கு அப்படின்னு கேட்கறியே. இதெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறியாங்க. ஒரு அபிப்பிராயத்துல சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் சாதிருஷ்யம் எப்படி மற்ற இடத்துல சாதிருஷ்யம் விரோதம் இதெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் சாதிருஷ்யாதிகம் அவசியம் சொல்லியாகணும் இருக்கணும் அப்படின்னு அபிப்பிராயப்படுறியா? அல்லது இங்க சாதிருஷ்யம் சப்தஸ்தலத்துல சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் சாதிருஷ்யம் இல்லை, விரோதம் இல்லை, இதெல்லாம் இல்லாத போனால் கூட சக்தின்னு ஒண்ணு இருக்கிறதுனால அர்த்தம் எப்படி ஞாபகத்துக்கு வருதோ இதே மாதிரி மற்ற இடத்துலையும் சாதிருஷ்யாதிகள் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சக்தி இருந்தால் அர்த்தம் ஞாபகத்துக்கு வரும். அதனால அங்கேயும் சக்தி இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு அபிப்பிராயப்படுறியா? இவ்வா சப்தவல் அந்நியத்திராபி சக்தி வாஸ்து மாபூத்தாதித்யாதி இவ்வா சப்தே சாதிருஷ்யாதிக மூல சம்பந்தா பாவா சத்தியாமபி சக்தி உள்ள ஸ்மிருதி ஜனகத்துவதி. சப்தத்துல அந்த சாதிருஷ்யம் எல்லாம் இல்லை, அதனால சக்தி இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. சப்தத்தை கேட்டா அர்த்தம் ஞாபகத்துக்கு வராது சொல்றியா? ஆத்தியா மூணு விகல்பம் கேட்டாரியா? மூணு விகல்பத்துல முதல் இருக்குன்னா சப்தத்துல ஒரு சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் சாதிருஷ்யம் விரோதம் இந்த மாதிரி எதையாவது ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்றேன். சப்தே சாதிருஷ்யாதி அதர்சனா. சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் ஒன்றும் சாதிருஷ்யம் தெரியலையே, இருந்தா தெரியணுமே, விரோதம் தெரியலையே, விரோதம் இருந்தா தெரியணுமே. அதனால அங்கே சாதிருஷ்யம் இருக்குன்னு சொல்ல முடியாது. சப்தத்தை போல அர்த்தம் இருக்கு, அர்த்தத்தை போல சப்தம் இருக்கு. அதிர்ஷ்டத்தை கல்பனை கௌரவா. இல்லாத சாதிருஷ்யத்தை இருக்குன்னு சொல்றது என்ன லாபம்? இல்லாத சாதிருஷ்யத்தை இருக்குன்னு சொல்றதே ஒரு அந்நியத்திற்கும் திருஷ்டத்துவ அகல்பனை ஏற்பா. மற்ற இடத்துல ரெண்டு பேர் ஒரே மாதிரியா இருக்கான்னு சொன்னா ஒருத்தனை பார்த்தா இன்னொருத்தன் ஞாபகத்துக்கு வரான். ஒரே மாதிரியா இருக்கா, இவனை போல அவன் இருக்கா, அவனை போல இவன் இருக்கா, அதான் இவனை பார்த்தா அவன் ஞாபகத்துக்கு வரான். அந்த இடத்துல சாதிருஷ்யங்கிறது இருக்கு, நாமளும் புதுசா இருக்கு சாதிக்க வேண்டிய அவசியம். ஆனால் அதை போல சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் சாதிருஷ்யங்கிறது இல்லையே, எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அதனால அந்நியத்திற்கும் திருஷ்டத்துவ அகல்பனை ஏற்பா. ரெண்டாவது பட்சத்துக்கு ஒரு நச்சு. ரெண்டாவது பட்சம் என்னன்னா மற்ற இடத்துல ரெண்டு பேருக்கு மத்தியில ஒருத்தனை பார்த்தா இன்னொருத்தன் ஞாபகத்துக்கு வரான் அப்படிங்கிற இடத்துல சாதிருஷ்யங்கள்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்ல வரையா? அனுபவமானது அவலாபா யோகா. அப்போ அப்படி சொன்னா அது உன்னுடைய அனுபவத்திலே ரெண்டு பேரும் சமானமா இருக்கா, கொஞ்சமா இருக்கா, அதை பார்த்தா ஒருத்தனை பார்த்தா இன்னொருத்தன் ஞாபகம், ரெண்டு பேரும் பரஸ்பர விரோதம். அப்போ ஒருத்தனை பார்த்தா என்னுடைய விரோதி ஞாபகத்துக்கு வரான். அப்ப அந்த இடத்துல அந்த விரோதங்கள்லாம் இருக்கு, இருக்கிறது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? மதத்தை கேட்டால் அர்த்தம் ஞாபகத்துக்கு வருவதில்லை அப்படின்னு சொல்லலாமோ? இதுதான் அனுபவம். உனக்கே ஞாபகம் வருது, நான் பேசும்போது அந்த பதங்கள் காதுல உயர்ச்சி அர்த்தம் புரியுறதுன்னு சொன்னான். அப்ப பதத்துக்கும் அர்த்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, அதனால தானே உனக்கு அர்த்தம் புரியுது. அது சொல்றார் நதியா சக்திய காரிய அஜனகத்துவே வியாகாதா பத்தே. சக்தி இருக்கு ஆனா காரியத்தை உண்டாக்கலை அப்படின்னு சொல்லுது. காரியத்தை உண்டாக்கலைன்னா சக்தி இல்லைன்னு, சக்தி இருந்து காரியம் உண்டாக்கலைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால தப்பா சக்தி மந்தி படாணி அர்த்தேரும் மதத்துக்கு அர்த்தத்தை போதிக்கக்கூடிய. அதனால சக்தியை தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுட்டா அப்ப அந்த சம்ஸ்காரம் உள்ளவனுக்கு பதத்தை கேட்ட உடனே அர்த்தம் புரியுங்கிறது அவசியம். பூர்வாசுவாஸ்மரியந்தே அந்நா கதாயோகத்துல அனுபவானாமி தத்த சப்தார்த்தம் பிரவேசிக்க. அப்ப அங்க ஒரு கேள்வி ஏற்கனவே சொன்னா மதத்திலேருந்து வர ஆத்மஞானத்தை எப்படி மரணம்னு சொல்லிக்கிறது? மரணம்னு சொன்னா ஏற்கனவே பார்த்ததுதான் ஞாபகத்துக்கு வரணும், பார்க்காத விஷயங்கள் எல்லாம் சப்தத்தினால சொல்லப்படுறது. அப்படி இருக்கிறது இதை எப்படி மரணம்னு சொல்றது? அப்படி ஏற்கனவே அனுபூதம் அப்படின்னு ஞாபகம் வந்ததுன்னா அப்ப என்ன ஆகும்? அந்த அனுபவமும் அனுபவத்துக்கு விஷயமான வஸ்துவும் ரெண்டும் சேர்ந்து மரணத்துல பாதிக்கிறது. மரணது அப்படின்னு சொல்லும் போது
யாரை பார்த்தேனோ அவரும் ஏற்கனவே நாம் பார்த்தேங்கிற ஒரு அம்சமும் ரெண்டு சேர்ந்துதான் ஞாபகத்துக்கு வருது. இதுதான் ஞாபக ஸ்மிருதியுடைய ஒரு சொன்னாங்க பூர்வம் அனுபவம்யா அப்படிங்கிறதுதான் எனக்கு எடுக்கும். ஆனால் சப்தத்திலேருந்து வரும்போது நாம கேட்கக்கூடிய அந்த விஷயம் நமக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயம் ஏற்கனவே நான் அனுபவிச்சேன் பார்த்துருக்கேனே அப்படின்னு ஞாபகம் வருது. அந்த விஷயம் மாத்திரம் ஞாபகம். இதுதான் என்ன சொல்றான்னா அந்த ஸ்மரணாம்சத்துக்கு பிரமோஷம் ஏற்பட்டு விஷயம் மாத்திரம் ஞாபகத்துக்கு வருதே தவிர அந்த தேசம் காலம் நான் அனுபவிச்சேன் போக்குவரத்து ஒன்றும் ஞாபகத்துக்கு வருது. அதெல்லாம் ஞாபகம் வந்ததுன்னா எல்லாம் சப்தத்து ஒன்றுமே தெரிவித்து வராது. சப்தத்தினால புதுசா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கவே முடியாது. ஏற்கனவே அவன் பார்த்தத்தை தான் புரிஞ்சுக்கிட்டானே தவிர ஞாபகம் வந்து வந்தமே தவிர புது விஷயத்தை அவனுக்கு தெரியாததுல இந்த சப்தம் போதிக்க முடியாது. அதனால என்ன பண்ணணும், அனுபவாதிகள் அந்த விஷயம் மாற்றம் சப்தத்தினால நமக்கு அந்நா கதாதிபதி அனுபவானாமபி தத்தத் சப்தார்த்தத்தும் பிரதிஜேத. ஏற்கனவே அனுபவித்தோங்கிறதும் அந்த பதத்தை தெரியுமானால் அப்ப அந்த பதத்துக்கு மாத்திர அர்த்தம் இல்லை, அனுபவிச்சதும் சேர்ந்து அர்த்தமாகும். இப்ப நாமே படிச்சோம்னா என்னாச்சுன்னா நடுப்புற வேற விஷயம் வந்து அந்த விஷயத்தை முடிச்சுட்டேன். இப்ப அஞ்சாவது சொல்றேன். அதாவது என்ன ஆரம்பிச்சாருன்னா அது ஞாபகப்படுத்தி ரஜதம் அப்படின்னு பிராந்தியில தோன்றது. இது ரஜதம் அப்படிங்கிறது ரெண்டு ஞானம் அப்படின்னு பிராபாகரன் சொல்றான். இதுன்னு ஒரு ஞானம் ரஜதம், இதுங்கிறது பிரத்யக்ஷம், ரஜதங்கிறது மரணம். அப்படியானாலும் சித்தாந்தி என்ன சொல்றான், அது ஏன் தெரியல, பிரத்யக்ஷத்துக்கும் ஸ்மரணத்துக்கும் வித்தியாசம் நல்லா தெரியுமே. என்ன காரணத்தினால இது ஸ்மரணம் இது பிரத்யக்ஷம் அப்படிங்கிற விவேகம் இவனுக்கு ஏற்படல அப்படின்னு அதை கேட்கும் போதுதான் அவனுக்கு அவன் பதில் சொல்ற. இந்த மாதிரி இப்படி சொல்றியா இப்படி சொல்றியான்னு ஏகப்பட்ட எடுத்து இப்படி சொல்றியா அப்படின்னா ஸ்மரணாபிமானம் ஸ்மரணாபிமானம் கொள்ளுன்னு சொல்றீங்க அப்படின்னா அப்படி கேட்கும் போது அஞ்சாவது விகல்பமாக வந்தது ஸ்வகதைவ கஷ்டின் ஸ்மிருதி விசேஷோவா. இது அஞ்சாவது. அதாவது ஸ்மிருதிரேவ ஸ்மரணாபிமானஹ ஸ்மிருதிரஸ்யோவா ஸ்மிருதிகத சர்வோவா பூர்வானுபவ விசிஷ்டத்வேன அர்த்தகிரகணம் வா. இது நாலாவது. அஞ்சாவது ஸ்வகதைவ கஷ்டின் ஸ்மிருதி விசேஷோவா. அப்புறம் பூர்வானுபவ கோச்சனா விசிஷ்ட ஜேய நிமித்தோ விசேஷோவா அலபேத ஜனகத்துவம் வா மராமீதி அனுபவா அப்படின்னு 8ஆ பிரிச்சுட்டேன். அதை அந்த இதில் ஞாபகப்படுத்தி 5வது பண்ண ஆரம்பிச்சேன். அதாவது இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த ஞானம் அந்த ஞானத்தை காட்டிலும் தன்னை வேறுபடுத்தி காமிச்சுக்கிறதுக்கு அந்த ஞானத்திலேயே உள்ள ஏதோ ஒரு விசேஷம் காணாம போயிருக்கு மரண அபிமானம். அதனால தெரியல. இது எழுதம்னு நம்ம பிரமத்துல பார்க்கும்போது ரஜதத்தை நினைச்சு பார்த்துருக்கேன், இனம் எதிராக இருக்கிற வஸ்துவ கண்ணால பார்த்துருக்கேங்கிற விசேஷம் தெரியுதோ யாருக்காவது? நிச்சயமா தெரியும். ரஜதத்தை நினைச்சு பார்க்கிறேங்கிற எண்ணமே கிடையாது. ரஜதத்தை இங்கே பார்த்துட்டு இருக்கேங்கிறது தான் அங்க பிரத்யட்சமா தெரியுது. நினைக்கிறேங்கிற இந்த எண்ணம் இல்லையா? அப்ப இது என்ன போயிடுச்சுன்னா நினைக்கிறேங்கிற அந்த எண்ணம் மரண அபிமானம் அது காணாத போயிடுச்சு. அதான் பிரமோஷம் ஆயிடுச்சு. அதனாலதான் விவேச்சனம் பண்ணது. என்ன சொல்ற, அது எப்படி ஞானத்துல விவேச்சனம் இல்லைன்னு சொல்லலாம். ஞானத்துல ஏதாவது ஞானம்னு சொன்னா எல்லா ஞானமும் பொதுவான ஞானம் தான். ஞானத்துல உள்ள விசேஷம் எதனால வரும்னு சொன்னா காரணத்தினாலையும் விஷயத்தினாலையும் தான் உண்டாகும். ஞானம்ங்கிறதுல விசேஷமே காமிக்க முடியாது. கடம் படம் இது ரெண்டுக்கும் விசேஷம் காமிக்கலாம். என்ன இதுல கடத்தன்மை இருக்கு அதுல இல்ல, அதுல படத்தன்மை இருக்கு இதுல இல்ல. அப்ப கடப்படத்துல விசேஷம் காமிக்கிறது. ஆனா ஞானம்னு சொன்னா இந்த கடஞானம் படஞானம் இது ரெண்டுக்கும் எதை வச்சு விசேஷம் காமிக்கிறதுன்னு சொன்னா விஷயத்தை வச்சுதான் விசேஷம். இது எதை பற்றின ஞானம்? கடத்தை பற்றின ஞானம். இது படத்தை பற்றின ஞானம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை வச்சு ஞானத்துல வித்தியாசம் காமிக்கணுமே தவிர ஞானத்துல விருந்த ஞானத்துக்கு வித்தியாசம் காமிக்கிறது. சில இடத்துல காரணத்தை வச்சு வித்தியாசம் காமிக்கலாம். கடம் தரிசனம் கடம் மரணம் ரெண்டுமே ஞானம் தான். ஆனா கட தரிசனம்னு சொல்லும் போது பிரத்யக்ஷ பிரமாணத்தால், மரண
மரணம்னு சொல்லும்போது ஏற்கனவே அனுபவம் அந்த சம்ஸ்காரத்தினால இந்த காரணத்தை வச்சு ஞானத்துல வச்சிருக்காங்க. கட தரிசனம், கட அனுமானம் அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை வச்சு வித்தியாசம் காமிக்கலாம். ஆக ஞானத்துல வித்தியாசம் காமிக்கிறதுக்கு விஷயத்தை வச்சு வித்தியாசம் காமிக்கலாம், காரணத்தை வச்சு வித்தியாசம் காமிக்கலாம். இதை ரெண்டையும் விட்டுட்டு வேற வித்தியாசம் எதுவுமே காமிக்க முடியாது. அதனால ஞானத்துல பேதம் கிடையாதுன்னு அதுவே சொல்றாங்க. காரண விஷயாதி உபாதி மந்தரேன ஞானானாம் விசேஷானுபலா. இது ரெண்டையும் விட்டுட்டு ஞானத்துல என்னடா வித்தியாசம்னு கேட்டா ஒரு வித்தியாசம். அதனால பஞ்சமம் போச்சு. சப்தமம் 6 7 வச்சுக்கிறாங்க. 6 7 என்னன்னு கேட்டா பூர்வானுபவ கோச்சராத் விசிஷ்ட ஜேயன்வித்தோ விசேஷோவா. அதாவது மரணத்துக்கும் அனுபவத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டா அந்த விஷயம் வித்தியாசப்படும். ஏற்கனவே பார்த்து அதே விஷயத்தை நான் ஞாபகம் பண்ணி படிக்கும் போது விஷயம் வித்தியாசப்படுறதா அவசியம் படுறதுங்கிறான். எப்படி வித்தியாசப்படுறதுன்னா நீ பார்க்கும்போது கடத்தை தான் பார்த்தேன், ஆனா நினைச்சு பார்க்கும்போது கடத்தை பார்த்தேன்னு நினைச்சு பார்த்தேன். அப்படின்னா என்னாச்சு, அது கடமும் தெரியுது பார்த்ததும் தெரியுது அந்த ஸ்மரணத்துல. அப்ப என்னாச்சு, மரணத்துல தெரியும் போது அந்த கடம் அனுபவிக்கப்பட்ட கடமா தெரிகிறது, அனுபவத்துல தெரியும் போது கடம் வெறும் கடமா தெரியுது. ஆக விஷயத்திலே வித்தியாசம் வருது. கொஞ்சம் கூடி இருக்கு இல்லையா, கொஞ்சம் விசேஷம் சேர்ந்திருக்கிறதுனால வித்தியாசம் வருது. அதனாலதான் மரணத்துக்கும் அனுபவத்துக்கும் விசேஷம் அப்படின்னு சொன்னது 6வது பட்சம். 7வது பட்சம் என்னன்னா அலர்ஜேத ஜனகத்துவா. என்ன சொல்றாங்கன்னா அனுபவங்கிறது விஷயத்துல ஞானத்துவம்னு ஒன்றை ஏற்படுத்துறது இல்லையா, மரணங்கிறது அதை ஏற்படுத்தாது. அனுபவத்துல இந்த அனுபவம் வரத்துக்கு முன்னாடி அந்த கட்டம் எனக்கு தெரியாததாக இருந்தது, இப்ப அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சதாக ஆயிடுது. ஆனா ஞாபகத்தை வச்சுட்டு பார்ப்போம், நான் எனக்கு அந்த கட்ட மரணத்துக்கு வராத போது அது தெரியாததாக இருந்ததோ, ஏற்கனவே தெரிஞ்சுதான். மரணம் வந்ததுக்கு அப்புறமும் தெரிஞ்சதாவே இருக்கு, மரணம் வரதுக்கு முன்னாடியும் தெரிஞ்சதாவே இருக்கு. அப்ப அனுபவத்துக்கும் மரணத்துக்கும் என்ன வித்தியாசம்? அனுபவம்ங்கிறது அந்த விஷயத்தை தெரிந்த விஷயமாக்குறது, அதுல ஞாபகத்தை உண்டு பண்றது. ஆனா மரணம்ங்கிறது அந்த விஷயத்துல அந்த மாதிரி எந்த ஒரு பலத்தையும் உண்டு பண்ணது. ஏன் உண்டு பண்ணதுன்னா அது ஏற்கனவே தெரிஞ்சதுதானே. உண்டு பண்ணா என்னத்தை உண்டு பண்ணும், அது அந்த விஷயத்தை தெரிஞ்சது ஆகணும். ஆனா மரணத்துக்கு வரதுக்கு முன்னாடியே அந்த விஷயம் தெரிஞ்சுதாமே இருக்கிறதுனாலே அந்த மரணங்கிறது அந்த விஷயத்துக்கு ஞாபகத்துவம் அப்படிங்கிறத உண்டு பண்றது கிடையாது. அப்ப இதனால மரணத்தையும் அனுபவத்தையும் நாம வித்தியாசப்படுத்தி காமிக்கலாமே அப்படின்னு வந்தது 7வது பட்சம். அது ரெண்டையும் இங்கே கண்டிக்கிறார். 4 சப்தமம் அனுபவகதாபியாம் ஏய பலாபியாம் அதிரிக்த ஏய பலயோகோ அபாவாத். அனுபவத்துல எது விஷயமோ அனுபவத்தினால நமக்கு என்ன ஒரு விஷய பலம் ஏற்படுறதோ இதை காட்டிடும் மரணத்துல வித்தியாசமான பலம் ஒன்றும் இது சொல்றது வரலேன்னு சொன்னேன். தவிர பலம் வித்தியாசமான பலம். நான் என்ன கேட்டா 2 இடத்துலையும் பல விஷயங்கள் சமானமா இருக்குன்னு கூட சொல்றது. சொல்லலாம்னா ஒரு விஷயத்தை பார்த்து எடுக்க போறான், ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு எடுக்க போறான். ஒரு விஷயத்தை பார்த்தா உடனே அவனுக்கு அதுல ஆசை ஏற்பட்டது. ஒரு விஷயத்தை நினைச்சா அதனாலே இது ஏற்பட்டது. அப்ப என்ன இதெல்லாம் அந்த ஞானத்துடைய பலம் தானே. அப்ப அனுபவத்தினாலையும் அதே பலம் உண்டாகிறது, மரணத்தினாலேயும் அதே பலம் உண்டாகிறது. பல காரியங்கள் ஒரே விதமா உண்டாகிறது. அதே மாதிரி அனுபவத்துல எது விஷயமோ அதே விஷயம் மரணத்துக்கும் விஷயம்ங்கிறது எல்லாரும் ஒன்றுதான். இப்படி பார்க்கும்போது இந்த இடம் ரஜதங்கிற இடத்துல இடம்ங்கிறது பிரத்யட்சம், ரஜதங்கிறது ஸ்மரணம் அப்படிங்கிற இடத்துல ஒன்றும் விஷயத்திலையும் விசேஷம் சொல்ல முடியாது, அதற்கையும் விசேஷம் சொல்ல முடியாது. ஏன்னா இடம் ரஜதங்கிற இருந்தாங்களோ எடுக்க போயிடுறாங்க ரஜதத்தை. ஸ்மரணம் சொன்னா எடுக்க போக மாட்டான் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது இல்லையா. அதனாலதான் இந்த இடத்துல அப்படி சொல்ல முடியாது. அபாவா நாமி அஷ்டமா 8வது பட்சமா சொன்னான். மரணத்துக்கும் அனுபவத்துக்கும் என்ன விசேஷம் தெரியுமா, மரணம் வந்ததுன்னா நாங்க
நினைச்சு பார்க்கிறேன் அப்படின்னு அவனுக்கு தெரியும். யாருக்கு மரணம் வந்ததோ அவனுக்கு பார்த்துட்டு போதான் எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னு ஒரு அனுபவத்தை அதுக்கு சொல்லுவான். மனத்துக்கு இருக்கும் மரணம் வந்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது. பிரத்யட்சம் வந்ததுன்னா இதோ பார்க்கிறேன் அப்படின்னா பார்க்கிறேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது பார்க்கிறது தெரிகிறது, கேட்கிறது தெரிகிறது. மரணம் வரைக்க ஞாபகம் பராமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கிறது இடத்துல பராமின்னு சொல்ல மாட்டோம். இதான் கேட்கும் மரணத்துக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன சொல்றார், பராமி இத்திய அனுபவத்தை அந்நியத்திர விவேசகத்துவே சித்தேதி அந்நியத்திர கவிஞ்சித் பிரமோஷாத் அவிவேசகா இது வக்தும் சக்தியேதாபி ததேவ தாவத் அதிஷ்டம். அப்ப இதுதான் ஸ்மரணாபிமானம்னு சொல்லி நீங்க என்ன சொல்லணும்னா இதுதான் கெட்டுப்படுத்து ஞானாது மரணம் வந்தால் எனக்கு அது ஞாபகம் வந்தது அகம் ஸ்மராமி அப்படின்னு. ஆனா இருமுறைங்கிற இடத்துலயோ சப்தத்திலேருந்து அர்த்தத்தை புரிஞ்சுக்கிற இடத்துலயோ மராமி அப்படிங்கிற அந்த எண்ணம் வருது அப்படின்னா அதுதான் காணாது போயிடுது, அதுக்கு பிரமோஷம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு கிடையாது. கிரகணவாசக சப்த பரித்தியாகின ஸ்மரணவாசக சப்தானுபோதி அனுபவோ ஜாயதே. ஸ்மராமியில அனுபவம் பச்சாமியில அனுபவம் இந்த மாதிரிலாம் வித்தியாசம் காட்ட முடியாது. வீட்டுல சொல்ல போனா கட்டமஸ்மராமி பட்டமஸ்மராமி அது எல்லாமே வித்தியாசம் சொன்னதாக ஆயிடும். என்ன சொல்லணும், இது என்ன வந்திருக்குன்னு கேட்டா ஒரு சப்தத்தை விட்டுட்டு இன்னொரு சப்தத்துக்கு அனுபவம் எப்படி வந்ததுன்னு தெரியாது. ஆனால் பராமின்னு சில சமயம் நீ சொல்ற, சில சமயம் அனுபவாமின்னு சொல்ற. இதே சப்தத்தை மாற்றி கூட இன்னும் கூட மாற்றி சொல்லலாம். ஆனா இதை வச்சு தியானத்துல உள்ள வித்தியாசம் சொல்ல முடியாது. கேட்டா பிரத்யட்சமா தியானம் வர இடத்துல உபலபே சொல்லலாம், தியானம் சொல்லலாம், எல்லா சப்தமும் சொல்லலாம். சப்தத்துல வித்தியாசம் இருக்குங்கிறதுக்காக தியானத்துல வித்தியாசம் இருக்கு சொல்ல முடியுமா? ஆக பராமின்னு வச்சிருக்க தெரியுது, அதனாலதான் இது வித்தியாசப்படுறதுக்கு எப்படி சொல்ல முடியும், சொல்ல முடியாது. அதேவ தாமத அதிர்ஷ்டம் கிரகணவாசக சப்த பரித்தியாகேன ஸ்மரணவாசக சப்தானு வித்தோதி அயம் அனுபவோ ஜாயதே. கதம் பிரதமதः கிரகணஸ்மரணயோகோ அசத்து விவேகே சம்பவே. கிரகணம் வேறு ஸ்மரணம் வேறுங்கிற விவேகம் இல்லாதவனுக்கு இந்த சப்தம் வர முடியுமா? நான் வருகிறேன், நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு எவன் சொல்லணுமோ அவனுக்கு அந்த விவேகம் வேணும். கிரகணம்னா என்ன, ஸ்மரணம்னா வேணும் என்ன, கரெக்டா அந்த விஷயத்தை பார்த்து அந்த சப்தத்தை அவன் உச்சாரணம் பண்ணணும், பிரயோகம் பண்ணணும்னு சொன்னா அந்த விவேகம் இல்லாதவனுக்கு எப்படி அந்த சப்த பிரயோகம் வர முடியும்? அதனால மரணமும் கிரகணமும் அப்படிங்கிற இடத்துல விவேகம் அவருக்கு முக்கியமானதுதான் ஆகணும். ஆனா அங்க வரல. வராததுக்கு காரணம் என்ன? இது ஸ்மரணமே இல்லை, இது சாந்தின்னு தனியான ஒரு தியானம் சொல்றதுக்காக இவ்வளவு போயிடுறாரு. போனதுனால கண்டகம் பிரதமதः கிரகணஸ்மரணயோகோ அசதி விவேகே சம்பதே ததாச விவேகே சதி அனுபவः அனுபவே சதி விவேகः இது ஸ்யாத் அன்யோன்யாசிரயः. ஒரு அன்யோன்யாசிரயங்கிறது ஒரு மரணம் வேறு கிரகணம் வேறு அப்படின்னு விவேகம் வந்தவனுக்கு தான் ஸ்மராமி அனுபவாமி அப்படின்னு பிரித்து பேச முடியும். ஸ்மராமி அனுபவாமி இந்த அனுபவத்தை வச்சுதான் சொன்னாங்க. அன்யோன்யாசிரமா இல்லையா? எப்படி பிரித்து புரிஞ்சுக்கிறதுன்னா பிரித்து புரிஞ்சுட்டால்தான் ஸ்மராமி அனுபவாமி அப்படின்னு பிரித்து பேசணும். பிரித்து பேசுறதுனாலதான் பிரித்து புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பேசுறத வச்சுட்டு நீ புரிஞ்சுக்கிறியா, புரிஞ்சதை வச்சுட்டு பேசுறியா? இது புரிஞ்சுட்டாதான் பேசணும். பேசுறத வச்சுட்டு புரிஞ்சுக்கிறது இன்னொருத்தன் புரிஞ்சுக்கிறது வரைக்கும் இவனே புரிஞ்சுக்கிறது. இவன் தாம் பேசுறத வச்சுட்டு அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னான். வித்தியாசத்தை புரிஞ்சுட்டு பேசினானா இல்ல பேசுறத வச்சுட்டு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறானா? இது அன்யோன்யாசிரயம். சதாச்ச சதி சதாச்ச விவேகே சதி அனுபவः அனுபவே சதி விவேகः இது அன்யோன்யாசிரயா. விவேகம்னா வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது. அதிர்ஷ்டம் பிரமோஷனீயஸ்ய ஸ்மரணாபிமானம் சுருக்கணத்வா ஸ்மரணஸ்ய விவேகத்துவம் பிராப்தம். விசாரம் பண்ணத்துல இடம்ங்கிற இடத்துல அந்த ரஜதம்ங்கிறது ஸ்மரணாபிமானம்னு ஒண்ணு காணாம போச்சு, பிரமோஷமாச்சு. அதை பத்தி விசாரிக்கும் போது அப்படின்னா என்னன்னே தெரிவிக்க முடியல. ஏதோ ஒண்ணு காணாத போச்சு, என்ன
என்ன காணாம போச்சுன்னு உங்களால் நிரூபணம் பண்ண முடியாததுனால அது ஸ்மரணமாக இருக்குமானால், ரஜதம்ங்கிற ஞானம் ஸ்மரணமாக இருக்குமானால் அது தன்னைத்தான் அந்த கிரகம் அனுபவத்தை காட்டிலும் பிரிச்சு தானே காமிச்சு. அப்படி காமிச்சு விட்டா அப்புறம் பிரமம் வர முடியாது, இடமரிடம் பேச முடியாது. அதனால ஞானிவாதங்கிறது கிரகண ஸ்மரணையோகோ அர்த்தமாத்திர விஷயத்துவே ஏதாபாவ பிரசங்கேன அவசியம் துவயாமி பூர்வானுபவ விசிஷ்டார்த்த விஷயத்துவம் அதேவ ஸ்மரணாபிமானः இது மாத்திர ஒரு விஷயம் சொன்னேன், அதை நான் ஒதுக்க வேண்டிய விஷயம் எப்படின்னா, கிரகணம் ஸ்மரணம் ரெண்டுக்கும் விஷயத்தை வித்தியாசப்படுத்தி சொல்லலைன்னா கிரகணம் என்ன ஸ்மரணம் என்ன ஒரு சப்தம் தான் வேற, ரெண்டும் ஒன்னா போடுங்க. ஆனா வித்தியாசம் சொல்லி ஆகணும். ஸ்மரணத்துக்கும் அனுபவம், கிரகணம்னா அனுபவம், அனுபவங்கிற சப்தம் கூட பாடி காட்டிக்கிட்டான். முன்னாடி தெரியாதது இப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு அனுபவம் இது, தெரியாத வஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கு அனுபவம் பேரு, தெரிஞ்சதையே மறுபடியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்மரணத்துக்கு சம்ஸ்காரத்தான தெரிஞ்சுக்கிறது. இந்த ஸ்மரணம் அனுபவம் இது ரெண்டும் வித்தியாசம். இந்த கிரகணம் ஸ்மரணம் இந்த ரெண்டுலையும் வெறும் அந்த விஷயத்துல வித்தியாசம் இல்லாமல் நாம சொன்னோம்னா என்ன வித்தியாசம் சொல்றது? கிரகணம் ஸ்மரணம். அதனால நீங்க என்ன சொல்லலாம், இது ரெண்டையும் பிரிக்கிறதுக்காக விஷயத்துல வித்தியாசம், கிரகணத்துல அனுபவத்துல விஷயம் மாத்திரம் காட்டுகிறது, ஸ்மரணத்துல பூர்வ அனுபவமும் சேர்ந்து காட்டுகிறது. பார்த்தேன் அப்படிங்கிற அனுபவமும் சேர்ந்து காட்டுகிறது. இதை வந்து வித்தியாசம் சொல்லணும். அப்ப அந்த வித்தியாசம் தான் இது காணாம போயிடுன்னு சொல்றேன். ஸ்மரணாபிமானம் சொல்லலாம். அப்ப என்னாச்சு, ரஜதம்ங்கிறது ஸ்மரணம்னு சொல்லலாம். ஸ்மரண அபிமானம் போயிடுது, ஆனா ஸ்மரணம் இருக்கு. ரஜதாம்சம் ஸ்மரணம், இதமம்சம் கிரகணம், அப்படியாக இதம் ரஜதம் சொல்லலாம். காரண விசேஷம் கேட்டது. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்னா, ஞானத்துல வித்தியாசத்தை காமிக்கிறதுக்கு விஷயத்தை வித்தியாசப்படுத்தினதுனால ஞானம் வித்தியாசப்படுறதுன்னு சொல்லலாம். காரணம் வித்தியாசப்படுறதுனாலையும் ஞானம் வித்தியாசப்படுறது. இப்ப இந்த இடத்துல இடம்ங்கிற ஞானம் இந்திரியத்தினால உண்டாயிருக்கு, கடிதம்ங்கிற ஞானம் இந்திரியத்தினால உண்டாகுது, சம்ஸ்காரத்தினால உண்டாயிருக்கு. ஆக சம்ஸ்காரங்கிற காரணமும் இந்திரியங்கிற காரணமும் பின்னமாக இருக்கிறதுனால அதனால வரக்கூடிய இந்த ரெண்டு ஞானத்தையும் பின்னம் பிரிச்சு சொல்லிடலாமே. எதுக்காக விஷயத்துல வித்தியாசத்தை காமிச்சுதான் சொல்லணுங்கிற நிர்பந்தம் இல்லையே, இல்லையா? அதனால இதம் ரஜதம் அப்படிங்கிற இந்த ரெண்டு தியானத்துல ஒண்ணு ஸ்மரணம் தான் தீர்மானமா உன்னால சொல்ல முடியாது. ஸ்மரணம் தான் தீர்மானமா நீ சொல்லணும்னா அந்த வித்தியாசத்தை காமிச்சு அந்த ஒரு அம்சம் இப்ப தெரியாம போன சொல்லி நீ சொல்லலாம். அந்த வித்தியாசம் காமிக்கணும் அவசியம் இல்லை, வேற விதமான வித்தியாசம் சொல்லலாம். காரண விசேஷாதேவ சேரதிக்கு மன்மதேவி பூர்வானுபவகோச்சர அனுமான ஞானான் விஷயத்தை சமத்துவா வந்து ஒரு நல்ல பிரத்யத்தை ஒடுக்கும். நான் வேற ஒடுக்கும், நான் இந்த விஷயத்தை ஏற்கனவே பார்த்திருக்கிறேன் அப்படின்னு அனுமானம் பண்றாங்க. ஒருத்தருக்கு ஏற்கனவே பார்த்தது ஞாபகத்துக்கு இல்லையா, இந்த இடத்தை ஏற்கனவே பார்த்திருக்கேன்னு நினைச்சு பார்க்கிறான் தான், ஏற்கனவே இந்த இடத்தை நான் பார்த்தேன்னு அனுமானம் பண்ணிக்கிறான் தான். இந்த அனுமானத்துக்கும் அவனுடைய ஸ்மரணத்துக்கும் விஷயத்துல ஒரு வித்தியாசம் இல்லை. ஏன் அந்த விஷயமும் அனுமானத்துல பாதிக்கிறது, ஏற்கனவே அவன் பார்த்தாங்கிற அனுபவாம்சமும் அனுமானத்துல தெரிகிறது. அதே மாதிரி ஸ்மரணத்திலையும் அந்த விஷயமும் தெரிகிறது, ஏற்கனவே பார்த்தேங்கிறதும் தெரிகிறது. இதை தவிர அதிகப்படியாக அனுமானத்திலையும் இல்லை ஸ்மரணத்திலையும் இல்லை சமானமான விஷயம் இருக்கும்போது இந்த அனுமானத்துக்கும் ஸ்மரணத்துக்கும் என்ன வித்தியாசம் விஷயத்துல? ஆனா அனுமானம்ங்கிறது வேற, ஸ்மரணங்கிறது வேற. இதை வேறுபடுத்தி காமிக்கணும்னு சொன்னா இதை உண்டாக்கின காரணம் வேறங்கிறத வச்சுக்கிறாங்க. அனுமான ஸ்தலத்துல வியாப்தி ஞானம், ஹேது ஞானம் இதெல்லாம் சேர்ந்து அந்த அனுமானத்தை உண்டாக்கியிருக்கு. ஆனா ஸ்மரணஸ்தலத்துல வெறும் அந்த சம்ஸ்காரம் தான் உண்டாக்கி இருக்கு. அப்ப காரணம் வித்தியாசப்படுறத கொண்டு இந்த அனுமானத்துக்கும் இந்த ஸ்மரணத்துக்கும் வித்தியாசம் என்று சொல்றோம். அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த காரணத்தை வச்சுதான் வித்தியாசம் சொல்லணுங்கிறது இருக்கும்போது
வித்தியாசம் சொல்லணுங்கிற நிர்பந்தம் எனக்கு கிடையாது. அன்யதா துவன்மதே, நீ கூட இந்த இடத்துல காரணத்தை வச்சுதான் வித்தியாசம் சொல்லி ஆகணும். ஏன்னா விஷயத்துல வித்தியாசம் இல்லை. அதனால பூர்வானுபவ கோச்சர அனுமான ஞானாது விஷயத்தை சமத்துவா, அந்த விஷயமும் பூர்வ அனுபவமும் ரெண்டும் ஸ்ருதியும் அனுமானமும் சமானமா இருக்கு. இந்த இடத்துல அவன் என்ன சொன்னான், இங்க வேற அவன் எப்படி பேசுறான், அனுபவம் நினைச்சு பார்த்தவனுடைய வார்த்தையும் அனுமானம் கொண்டவனுடைய வார்த்தையும் வச்சு அதுல வித்தியாசம் தெரியுது. சஹா இத்தியாகாரேட ஸ்மிருதி ஞானானுமானா சித்தியதே. மரணத்துல சஹா அப்படின்னா அதே தானே. சஹாங்கிற சப்தத்துக்கு என்ன இருக்குன்னா, ஏற்கனவே பார்த்த அந்த தேசமும் அந்த காலமும் அந்த விஷயத்துல இவருக்கு ஞாபகம் பண்ணதுன்னா அதை சஹா அப்படிங்கிற சப்தத்தை குறிக்கிறாங்க. அங்க பார்த்தேனே அப்போ பார்த்தேனே அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு தேசம் ஒரு காலம் அதெல்லாம் அனுபவம் எல்லாம் தெரியுது இல்லையா, அதை சஹா அப்படின்னு சொல்லுவான். சஹான்னு சொன்னா மரணம், அனுமானத்துல சஹான்னு வர இந்த விஷயம் நான் ஏற்கனவே அனுபவித்த விஷயம் அப்படின்னு அனுமானம் பண்ணுவான். ஏற்கனவே சொல்லலாம், ஒரு ஹேத்து சொல்லணும் இல்லையா, அந்த ஹேத்துவை வச்சு இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அது அனுமானம். ஹேத்துவே இல்லாம அதுதான் இது அதுக்கு பார்த்தேனே அப்படின்னு சொன்னாங்க, அது ஸ்மரணம். அப்ப அது சஹாங்கிற இருக்கு. சஹாங்கிற இந்த சப்த பிரயோக மண்டலத்துல வித்தியாசம் இருக்கிறதுனாலேயே ஸ்மரணத்திலையும் அந்த அனுமானத்துக்கும் வித்தியாசம் சொல்லலாம். சகாயத்தி ஆகாரேன ஸ்மிருதி ஞானானுமானா வித்தியதே. ஓயும் சகாயிக்கு ஆகாரா என்று சகா சகாய சகான என்ன நினைச்சிருக்கு, இது பரோட்ச தேச காலாதி விசிஷ்டதா பூர்வானுபவ சம்பின்னதா கிம்பா சம்ஸ்கார ஜன்யத்துவம். சகான்னு சொல்றிய அப்படின்னா என்ன, நீ சகான்னு நினைக்கிறது என்ன, இங்க இல்லாத பரோட்சமான தேசம் காலம், அதாவது இந்த தேசத்தை காட்டிலும் வேற ஒரு தேசம், இந்த காலத்தை காட்டிலும் வேற ஒரு காலத்தோடு சேர்ந்து அந்த வஸ்து தெரிகிறது, அதுதான் அந்த சகாங்கிறதுக்கு அர்த்தம். அப்படியா இல்ல ஏற்கனவே அனுபவிச்சேங்கிற அந்த அனுபவ அம்சம் தெரிகிறது, அந்த அனுபவம் தான் சகாங்கிறதுக்கு அர்த்தமா, அல்லது சம்ஸ்காரத்தினால உண்டாயிருக்கு இந்த ஞானங்கிறது அந்த சகாங்கிறதுக்கு தெரிவிக்கிறதா? சம்ஸ்காரத்தை பரோட்ச தேச காலாதி விசிஷ்டதா அனுமானாதி பிரசங்க. அனுமானத்துல பரோட்சமான தேசம் பரோட்சமான காலத்துல நாம அனுமானம் பண்ணலாம். அந்த காலத்துல அந்த தேசத்துல இந்த மாதிரி இருந்ததுன்னு நான் இப்ப அனுமானத்தால பார்த்துக்கலாம். இந்த அனுமானத்தை சகானிக்கு சொல்றது பரோட்சமான தேசம் பரோட்சமான ஒரு காலம் விஷயமான அதுதான் சகானி சொன்னா அனுமானத்தையும் ஒன்று வாதம் அசாதாரணமா சொல்ல முடியாது. பூர்வ அனுபவத்தோட சேர்ந்து தெரியுதுங்கிறது ரெண்டாவது ஆள் சொன்னாங்க, அதுவும் தப்பு. ஞானானுமானேதி பிரசங்க அப்படின்னா அந்த அனுபவத்தையே அனுமானம் பண்ணும் போது அனுபவத்தோடு சேர்ந்து விஷயம் தெரியுமே அந்த அனுமானத்துல. அப்ப அந்த அனுமானத்துக்கும் ஸ்மிருதிக்கும் சொல்ற வித்தியாசம் இல்லாத போது. மூணாவது என்ன, ஸ்ருதியே சம்ஸ்கார ஜன்யத்துவம் காரண விசேஷையே வித்தியாசம். அதைத்தான் நான் சொல்லிட்டே இருக்கேன். காரணத்தினாலதான் நீ வித்தியாசப்படுத்த. மரணங்கிறது வெறும் சம்ஸ்காரத்தினால வந்தது, அனுமானங்கிறது வியாப்தி ஞானம் கேது ஞானம் பக்த நிர்மதா ஞானம் இப்படி எல்லாம் பல ஞானத்தினால வந்தது. இது காரணத்தை கொண்டுதான் ஞானத்தை நீ வித்தியாசம் பண்றேன். ஆனா இனம்ங்கிற இடத்துல அந்த ரெண்டு தெரிகிறது, அந்த ரெண்டு ஞானத்துக்கு சம்ஸ்காரம் தான் காரணம். அதனால இதெல்லாம் இருந்தா கண்ணால பார்த்தான்னு சொல்லலாம். இதுதான் இல்லையோனும் இங்க இல்லாத ரெண்டு இவனுக்கு தெரியணும். ரெண்டு ஞானம் வந்ததுன்னு சொன்னா இவனுக்கு இடத்துக்கு மரணம் வந்திருக்கு. இவனுக்கு சம்ஸ்காரம் எப்படி மரணம் வந்தது, சம்ஸ்காரத்தினால வந்து பார்த்து நான் எடுத்து பார்த்திருக்கேன், அது சம்ஸ்காரம் இருக்கு அப்படி சொல்லலாம். அசுதரிக்கு பிரகிருதே சம்ஸ்கார இதோ இருக்கா போல இருக்கு விதமாக பார்க்கணும். கடிதம் எங்க இருக்கிறது கேட்டா என்ன சொல்லுவான், அது ஒரு இதுதான் அப்படின்னு சொல்ல மாட்டான். இவன் மாத்திரம் அந்த ரஜகத்தை மரணம் பண்ணி ஞாபகத்துல பேசுறான்னு சொன்னா அவன் எங்கேயோ பார்த்துட்டு அங்க இருக்கு அப்படின்னு இல்லையே அங்க எங்கேயோ இருக்குன்னு இவன் சொல்லலாம். அவங்க வராது. அதனால இவனுக்கு வந்து அந்த ரஜத ஞானம் மரணாத்மகமாக வந்ததாக சொல்ல முடியாது, அனுபவாத்மகமாக வந்தது. எப்படி வந்ததுன்னு கேட்டா அது ரெண்டு பேருக்கும் பிரச்சனை. அதுக்கு
காரணங்கள் இவதான் சொல்லியா மரணம் இல்லைங்கிறது நான் இப்ப சொல்லிக்கிறேன். அதனால்தான் பாட்டிக்காரர் புத்தி ரூபகா பரத்திர போடுவதற்காக பார்த்தா புத்தின்னு போடல, புத்தி ரூபகான்னு போடுற புரோவஸ்திகத்துவம் அவிவேகத்துவம் இது வஸ்தும் அவிவேகத்தை சமம் பிரதி அப்பிரயோஜனமா இதுதான் அதிகமா சொல்றான். அதாவது ஏற்கனவே எங்கேயோ பார்த்து தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு. ஆனா இங்கே இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் அவனுடைய அவிவேகம். அவிவேகத்தை சமம் பிரதி அப்பிரயோஜனமா. அந்த அவிவேகம் வேண்டாம். அந்த சமத்துக்கு அவிவேகம் வாழ்ந்ததே இல்லை. அது வேற காரணத்தால சமம் மட்டும். திருஷ்யமானயோர் அவிவேகா சிவா திருஷ்யமான பரியமானயோகோ முதற் பரியமானயோகோ. அதுக்குள்ள போனது இவன் ரஜகத்தையும் பார்க்கறான், இதங்கிற சுத்தியையும் பார்க்கறான். ரெண்டும் பார்க்கும்போது விவேகம் இல்லாத போயிடுச்சு அப்படின்னு சொல்லியா? இல்ல உன்னை பார்க்கறான், உன்னை நினைச்சு பார்க்கறான், அது ரெண்டுக்கும் விவேகம் இல்லாத போயிடுச்சு சொல்லியா? இல்ல ரெண்டுமே நினைச்சு ஞாபகம் தான் வந்திருக்கு. பரியமானமா இருக்கும்போது ரெண்டையும் அவிவேகம் விவேகம் இல்லாத போயிடுச்சுன்னு சொல்றியா? ஆத்தியா स्वप्नदशायाम् आत्मव्यतिरिक्तस्य कस्यापि अग्रहणेन तयोः गृह्यमाणयोरभावे तद् अविवेकस्य समप्रयोजकस्यापि अभावेन समाभावः प्रदत्तः. स्वप्नத்துல பிரமம் வருதா இல்லையா? அந்த பிரமம் வரத்துக்கு அவிவேகம் வருது. அவிவேகம்னா என்னன்னா ரெண்டு பதார்த்தம் பிரத்யட்சமா இருந்தது விவேகம் இல்லாமல் போகணும். இதுதான் கிருஹ்யமானயோர் விவேகம். சொப்பனங்களை கண்ண விட்டு எதையுமே பார்க்க முடியாது. அப்படி இருக்க ரெண்டு பதார்த்தத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரெண்டு பதார்த்தங்களை எப்படி அவிவேகம் சொல்ல முடியும்? இந்த அவிவேகம் இருந்தால்தான் பிரமம் வரும்னு சொல்றா. சொப்பனத்துல பிரமத்துக்கு என்ன கதை? எப்படி பிரமம் வரும்? அதனால இதை காரணமாக காமிக்க முடியாது. பிரமத்துக்கு ரெண்டும் தெரிந்து விவேகம் இல்லாத போகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒண்ணு தெரிஞ்சு ஒண்ணு ஞாபகம், ஒண்ணு நிச்சயமான ஒண்ணு பிரத்யமாகவும் ஒண்ணு ஸ்மரணமாகவும் இருந்து அந்த ரெண்டு விடயத்துக்கும் விவேகம் இல்லை சொல்லலாம் அப்படின்னு கேட்டா இதுவும் போச்சு. ஏன்னா சொப்பனத்துல ரெண்டுமே அங்க ரெண்டுல ஒண்ணு கூட தெரியும்படியாக இல்லை, தெரியக்கூடியதாக இல்லை. அதனால அந்த விவேகத்தை சொல்ல முடியாது அவிவேகத்தை. स्वप्ने एव दृश्यमानेन आत्मना पद्यमानस्य लीलादे अविवेके सति अहं नीलम् इति प्रतिभागं वदता. அது என்ன இன்னொரு கட்டமாயிடும்னா சொப்னத்துல ஆத்மா தெரியுது, நான்கிற விஷயம் பிரத்யட்சமா தெரியுது, பாக்கி விஷயங்கள்லாம் மரணத்துல வந்து தெரியுது. அப்ப அந்த விஷயத்துக்கும் தனக்கும் அவிவேகம் வந்துருக்குன்னா நானே கடமாயிட்டேன் என்று வரும். எல்லாம் நான் வரணும். நான் தான் வீரமா இருக்கேன், நான் தான் கடமா இருக்கேன், நான் தான் கஜமானேன், நான் தான் ரதமானேன். யாரு எப்படி இருக்கோ சுத்தம் வருது. இந்த மாதிரி வருது. அகம் பரோட்சமேவ சர்வம் காட்டு அவகாசே சர்வத்தியாகி பரியமானவா. மரணம்னா இவன் நினைச்சு பார்த்த ரெண்டு விடயத்துக்கு மத்திய அவிவேகம் அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு சமயத்துல கூட அந்த பிரத்யட்சமான பிரமம் வரத்துக்கு வாய்ப்பே முடியாது. நினைச்சு பார்த்ததுல அவிவேகம் பிரத்யட்சமா வர முடியாது. ஏவஞ்சபதி பிரகிருதஸ்ய புரோவஸ்தித ரஜத ஞானஸ்ய ஸ்மிருதித்வானுமானி பரோக்ஷாவகாதித்வோபாதி உபாதி திரஷ்டவ்யா. அதனால இவ்வளவு தூரம் கட்டப்பட்டு நான் என்ன சொல்ல வந்தேன்னா இடம் ரஜதம்னு தெரிஞ்சுட்டு இருக்கிற அந்த ரஜதம்னு இருந்தா போல தெரியறதுனால அந்த ஞானத்தை ஸ்மிருதின்னு நீ அனுமானத்தால ஸ்தாபிக்க முடியாது. ஸ்மரணம் இது அது சொல்லக்கூடாது. ரஜத பிரமம்னு சொல்றேன், ரஜத ஸ்மரணம்னு சொல்றத நான் ஆட்சேபிக்கிறேன். அங்க அனுமானம் பண்ணா அந்த அனுமானத்துல உபாதிங்கிறதோடு ஸ்மரணங்கிறது பிரத்யட்சமா தெரியாது. ஸ்மரண விஷயம் சொல்றேன். மரணத்துல விஷயம் இங்க இருக்குன்னு தெரியாது, எங்கேயும் இருக்குது. ஆனா ரஜத இங்க இருக்குன்னா பார்க்கறது தெரியுது. அதனால இது ஸ்மரணமாகும். யதார்த்தானுமானத்துக்கு அது பிரதிப்பிரயோகம். இந்த சொன்னா எல்லா ஞானமும் யதார்த்தம் சொன்னாங்க. அதை நான் எப்படி கண்டிக்கிறேன்னு சொன்னா இன்னொரு அனுமானம் பண்ணி கண்டிக்கிறேன். விவாதாத்தியாதிகா பிரத்யாகா ந யதார்த்தா. இந்த மாதிரி சில ஞானங்கள் வருது, இது யதார்த்தம் சொல்ல முடியாது. வாக்கியமானத்வா இவனே சில நேரத்தில் அப்புறம் நேடம் ரஜிதம் சொல்லாது சொல்லுவாங்க. இவன் ரஜிதம் ரஜிதம்னு சொல்லிட்டு இருந்த அதே வஸ்துவை அப்புறமா பார்த்தா இல்லை சொல்றாங்க. அப்படி வாக்கியமானமாக இருக்கிறதுனாலே இதுதான் வாதம்.
இதேல அமைத்து விடுறதுனால முன்னாடி வந்த ஞானத்தை யதார்த்த ஞானமாக எடுத்துக்கொள்கிறார்கள். விவகாரம் வேதாந்தம் விவகாரம். அவன் என்ன சொல்றானா, தியானம் சரியான தியானம் தான், அவன் பண்ணின விவகாரம் தான் தப்பா போச்சு. நான் சொல்றேன் விவகாரம் எப்படி தப்பா போச்சோ அதே மாதிரி தியானமும் தப்பா போச்சு. விவகாரத்தை வேதாந்தமாக அவன் அவனுடைய சாந்தி தியானத்தை ஒத்துக்கிறது இல்லை, ஆனா விவகாரம் சொல்றது தப்புங்கிறத ஒத்துக்கிறான். கிட்ட போய் பார்த்து சொல்ல இல்லை இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. மாத்திட்டானே சரியா தான் இருக்கு, அவன் சொல்லிட்டுலாம் சரி சொல்றதுதான் தப்பா போச்சு, அதனால மாத்தி சொல்லுவேன், இப்ப மாத்தி சொல்றான் சரியா சொல்றான் அப்படின்னு விவகாரத்துல போய் மாத்தினாங்க. உடனே சொன்னார் விவகாரத்துல மாத்தினானோ விவகாரத்துல ஒரு தப்பா போச்சுன்னு. இதே மாதிரிதான் அந்த விவகாரத்துக்கு காரணமா இருக்கிற ஞானமும் தப்பானதுதான் அப்படின்னு ஞான துவைராட்சிய துராட்சிரகம் படிக்க திரியம் சாந்தி ஞானம். ஞானம்ங்கிறது ரெண்டே ரெண்டு விதம். ஒரு ஆண்கிரகம் மாதிரி துராட்சிரகம் ஆகிறது 3 விதம். மரணம், அனுபவ, ஆக துவைராட்சியம் ரெண்டே ரெண்டு விதம் தான். சமம்னு ஒரு ஞானம் கிடையாது அப்படின்னு சொல்லியே அது சாந்தி ஞானம் அங்கீகர்த்தவியம். அவசியம் பிராந்திங்கிறது ஒரு அத்தியாசம் அப்படின்னு பார்த்து